அழகே அழகு சீரியலில் அடுத்து வரும் எபிசோடில் நம்ம தங்கராஜ் இருந்துட்டு ரேவதியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அங்கே முன்ன மாதிரி தங்கராஜுக்கு எந்த மரியாதையும் கிடைக்கிறதில்ல. முன்னாடியெல்லாம் நம்ம லக்ஷ்மியும் அதே மாதிரி நம்ம ரேவதியோட அப்பாவும் எந்திரிச்சு நிற்பாங்க. ஆனால் இந்த வாட்டி அப்படி எதுவுமே நடக்கவே இல்லை. அதிலே தங்கராஜி பயங்கர அதிர்ச்சி ஆகுறாரு. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் மாமா. இதில் வேறு யாரும் உள்ளே வந்ததுனால தான் ரேவதியை கை நீட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இல்லாட்டி நான் அவளை அதட்டி கூட ஒரு வார்த்தை நான் பேசினதே இல்லை. தயவு செஞ்சு மன்னிச்சு ரேவதியை என் கூட அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இருந்தாலும் நீங்கள் பண்ணது தப்பு தானே? தப்பு தான் அத்தை, ரொம்ப பெரிய தப்பு தான். அதனால தான் வீடு தேடி மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கடுத்துதான் ரேவதியும் வர சொல்கிறாங்க. ரேவதி கிட்ட நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், இனிமேல் உன்னை அதட்டி கூட ஒரு வார்த்தை நான் பேச மாட்டேன், தயவு செஞ்சு வீட்டுக்கு வா, அங்கே தரணி கேட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்துதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிள்ளைங்களுக்காகவும் உங்களுக்கு செஞ்சு போகிறதுக்காகவும் தானே என்னை கூப்பிட வந்திருக்கீங்க. நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு இது வரைக்கும் நான் அப்பா அம்மா கிட்ட இந்த மாதிரி விஷயத்த நான் இது வரைக்கும் சொன்னது கிடையாது. ஆனால் நீங்கள் இப்போ சொல்ல வச்சிடாதீங்க, பேசாமல் கிளம்பி போங்க, நான்லாம் எங்கேயும் வரதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே தங்கராஜி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. பாக்கியராஜ் இருந்துட்டு தங்கராஜை இனிமேல் மன்னிப்பாரா இல்லையான்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.